எண்ணற்றபடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை அகத்தினேன் என்று தொடர்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய குழந்தையில் சுவாமிமலை சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து அமைப்பினர்களே, என்னை இந்த இடத்தில் இந்த நாளிலே ஆன்மீக ஒருமைப்பாடு என்கின்ற தலைப்பினிலே நீங்கள் பேச வேண்டும் என்று என்னை அன்போடு பணித்த எங்களது அன்பு சகோதரர் கோடியையும் அவர்களே, தலைமை உரையாற்றி மிக சிறப்பான முறையிலே சுழல்கள கலைஞனும் நன்றாக இருக்கிற ஒரு தூண்டுகோல் வேண்டும் என்று சொன்னார்களே, அதுபோன்று அந்த நன்றாய் எரிந்திட என்கின்ற அந்த நன்றாய் என்பது அடையும். ஏனென்றால் ஒரு குச்சி எடுத்தால் அந்த விளக்கை அணைப்பதற்கும் உதவும், அதை மேலும் எரிய வைப்பதற்கும் உதவும். அதனால்தான் இந்த இடத்தில் நன்றாய் எரிந்திட ஒரு தூண்டுகோல் தேவை என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதுபோன்று சிறப்பான முறையில் சென்னை கே நகர் பகுதியிலே அற்புதமான சங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, எங்கள் சங்கத்துடைய தலைவர் ஆசிரியர் சண்முகம் ஐயா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி கீதாநிதி, சகோதரர் தேவாலன், அன்பு சகோதரர் பேராசிரியர் முகமது சித்திக் ஐயா அவர்கள், மற்றும் எங்களது சித்த மருத்துவ குழாத்தில் என்னையோட வயதில் முதிர்ந்து நான் அந்த வகையிலே சற்று வேகமானவன், என்னை தனித்து வழிபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எனது மூத்த சகோதரர் மருத்துவர் குழந்தைராஜன் ஐயா அவர்களே, எங்கள் அண்ணி திருமதி குழந்தைராஜன் அவர்களே, அன்பு சகோதரர் பூபதி அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்த ஒலிபரப்பின் வாயிலாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை வெளியில் இருந்து கேட்டுக் கொண்டிருப்பார்களே, ஆனால் இந்த பகுதி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய முன்னிரவு நேரத்தில் அன்போடு வணங்குகின்றேன். எனக்கு ஆன்மீக ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு தலைப்பு. எங்கு சென்றாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும், எந்த மேடைக்கு சென்றாலும் என்னை கேட்பார்கள், ஐயா நீங்க எந்த தலைப்புல பேசுறாங்க? ஆன்மீக ஒருமைப்பாடு. இன்னைக்கு என்ன தேவை? அதுதான் தேவை. அன்றைக்கும் அதுதான் தேவைப்பட்டது, இன்றும் அதுதான் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது, இனி எதிர்காலத்திலும் அதுதான் தேவைப்பட போகின்றது. எனவே அதற்குள் தான் அனைத்தும் அடங்கும். திருமூலர் தொட்டு எத்தனை பேரருளாளர்கள் உலகில் தோன்றியிருந்தாலும் அத்துணை பேருடைய நோக்கமும் அவர்களுடைய செயல்பாடும் மனிதனுடைய பிறவியின் பயனை பெறுவதற்கான அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அமையக்கூடியது என்பதனால்தான் அந்த ஆன்மீக ஒருமைப்பாடு என்பது அதனோடு அடங்குகின்றது. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் உலக மனித சமுதாயம் சீர்கேடு அடைந்து அழிவுக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தனவோ அப்பொழுதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அருளாளர் மூலமாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சீர்கேடான சூழ்நிலைகளை நேர் செய்து அவர்களை ஒழுங்குபடுத்தி மனிதநேயத்தோடு வாழச் செய்து அவர்களை முதுமை பெற வைத்தார்கள் அருளாளர். ஆனால் திருமந்திரத்தில் சொல்லுகின்றார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்ப்பு உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்கின்றார்.
உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இது இந்த சொற்களை எல்லாம் நாம் சரியாக கவனிக்க வேண்டும். எங்கு சென்றாலும் எதை எடுத்தாலும் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நாம் எல்லாம் என்ன செய்வோம் என்றால், சமயத்தை சார்ந்தவர்கள் சைவ சமயத்தின் சார்பாக முற்றோதல் பாராயணம், சமணத்தை சார்ந்தவர்கள் முற்றோதல் பாராயணம், வைணவத்தை சார்ந்தவர்கள் முற்றோதல் பாராயணம், பொதுவாக உள்ளவர்கள் திருக்குறளுக்கு முற்றுதல் பாராயணம், அதே போன்று சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களும் திரு அகவல் முற்றோதல் பாராயணம். இப்படி எதையாவது நாம் வைத்து அதன் மூலமாக ஒரு பாராயணம் செய்து முற்றோதல் செய்துவிட்டு, அப்பா நம்ம ஒரு பெரிய காரியம் செஞ்சுட்டோம், நல்லா நிறைவேறிச்சு அப்படின்னு நம்ம நிறைவடைஞ்சிட்டோம். ஆனா ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாடல்களில் வரக்கூடிய ஒரு சொல்லுக்கும் நாம் உள்ளே சென்று பொருள் பார்ப்போமையானால் அதில் இரண்டு வகைப்படுகின்றது. ஒன்று புறப்பொருள், மற்றொன்று அகப்பொருள். புறப்பொருள் என்பது நமது வாழ்வியலுக்கு தேவையாக நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அகப்பொருள் என்பது நாம் பிறந்த பிறவியில் பயனை பெறுவதற்கான வழிகாட்டுதலாக இருக்கும். உலகில் தோன்றிய மனித சமுதாயத்தில் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை விட தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களால் உலக மனித சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் நாட்டுக்கு தான் உண்டு தன் மேல உண்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களை நம்ம எதனா சீண்டணும்னா கண்ணா பின்னாடி பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த உலக மனித சமுதாயத்தை கெடுத்து சீர்கெடுத்து நாசமாக்கி படுகொலை தனது யாருக்குன்னா தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான். அவர்கள் சைவர்களாக இருக்கட்டும், வைணவர்களாக இருக்கட்டும், சமணர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் இருந்து நம் நாட்டுக்குள்ளே வந்த கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக பொதுவான மனித சமுதாயத்தின் மத்தியிலே சீர்கேடுகளைத்தான் ஏற்படுத்த முடிந்திருக்கின்றதை ஒழிய எல்லா மனித சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்க முடிந்திருக்கின்றதா என்றால் இல்லை. ஏன் இல்லை? அவரவர்கள் தான் தான் சார்ந்த வகையில் இணைத்துக் கொண்டால் ஒழிய மற்றவர்களுக்கு ஈடேற்றம் இல்லை என்கின்ற அந்த எதிர்மறையான கொள்கையை தனது முதலைய கொள்கையாக வைத்திருப்பதனால் வருகின்ற விளைவு. தமிழில் இரண்டு சொற்களை நாம் காண வேண்டும்: வழிபடுதல், வழிபடுதல். ரொம்ப எளிமையான ஒரே ஒரு சொல்லுதான் வழிபடுதல், வழிபடுதல். அந்த இப்பன்னா ஒண்ணுதான் ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். வழிபடுதல் என்றால் இறைவனை வணங்குதல். எல்லாம் வணங்குறாங்க, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் வணங்குறாங்க. அது எந்த மாற்றமும் இல்ல, தப்பு இல்ல, எல்லாம் சரிதான். என் நம்பிக்கை தானே, எதுவாக இருந்தாலும் இறை நம்பிக்கை, அதுக்குள்ள ஒரு இறை நம்பிக்கை இருக்கு, அதான் பொது. ஆனா அந்த வழிபடுதல் அந்த இப்ப நான் போடுற பாருங்க, அங்கதாங்க சிக்கல் வருது. என்ன அந்த சிக்கல்? வழிபடுதல், ஒருவரை பின்பற்றுதல். அந்த ஒருவரை பின்பற்றணும், அங்கதான் சிக்கல் வருது. எங்களை பின்பற்றினா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சொன்னா தப்பு இல்லை, வரவேற்கிறோம். எங்களை பின்பற்றாம வேற எதை பின்பற்றினாலும் நீங்க நாசமா போவீங்க. நீங்க சைத்தான்கள், உங்களை சைத்தான்கள் வழிநடத்துவார்கள் அப்படின்னு சொல்ல பயன்படுத்துற பாருங்க, அங்கதாங்க சிக்கல் வரும். அந்த இடத்துல நமக்குள்ள வேற்றுமை வந்துருத. இந்த இடத்துல என்ன ஆகும்? எவ்வளவுதான் வரலாறுகள் வந்து எவ்வளவுதான் நமக்கு நல்ல தீட்டி 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 நம்மள அறிவை சரிபடுத்தி இருந்தாலும் கூட நம்ம புத்தி குரங்கு வந்து ஏறி உள்ள உட்கார்ந்துரும். அத குணங்குடி மஸ்தான் சொல்றார், அவருடைய பாணியில ரொம்ப அழகா சொல்றார். செட்டி செய்ய வேண்டி எதுவும் இல்லை, பரதேசிகள் சட்டி எடுப்பது உங்களை, பிச்சை கஞ்சிக்கு திட்டமிட வேண்டுமோ கல்லை,
உறங்குதற்கு குட்டி சுவறுகளில் உண்டும் எல்லை ஈடும் நமக்கு பட்டணத்தில் எவருமே இல்லை. அறிவு கெட்ட மட்டி அறியான் இந்த சொல்லை மனக்குரங்கை கட்டி வைத்தாலும் காட்டும் பல்லை. இதை படித்து துஷ்டமாய பிசாசை துரத்தி கொள்ள போம் குணம் குடிக்கெல்லோரும் புறப்படுங்கள் போம் குணம் குடிக்கெல்லோரும். அருமையா பண்ணார். அந்த குணங்குடிய ஒரு ஊர் இல்ல, குணம் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய சன்னிதானம். அதை குறித்தார். எல்லாரும் அதை நோக்கி போகணும்னு சொன்னார். அவர் தான் மனசை குழந்தைன்னார். அதை நாங்கள் சிலரை பார்த்து நான் கூட வேடிக்கை சொன்னாங்க, நீங்களும் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப போடுறீங்க. அதான் மண்ணாங்கட்டி உங்களை அப்போ வந்த மேல தாவறது குரங்கியா இது குரங்கு குத்துக்களை சொன்னேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வச்சு இப்படி விளைக்கிறது உண்டு. ஆக இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பாடலை எடுத்துன்னு சொன்னா அந்த பாடலில் உள்ள இருக்கக்கூடிய பொருளை சரியாக பார்க்க வேண்டும். ஏதோ படிச்சோம் பாராயணம் பண்ணிட்டோம் முற்றோதை முடிச்சிட்டோம் சொன்னா அதோட முடிக்கிறது இல்லை. திருமூலர் என்ன சொன்னார்? அவருக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா? வரலாறுல இருந்து யாராவது எடுத்துக்கொடுங்க. திருமூலருக்கு முன்னாடி யாராவது இந்த சொற்களை இந்த பொருள்பட யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமூலர் தான் சொல்லியிருக்கார். என்னடா இவ்வளவு நேரம் இவர் வந்துட்டு தான் தைரியம் பேசுறாரு, இப்ப இவரு தான் தைரியம் பேச அப்படி அல்ல. திருமூலரை தவிர அவர் முன்னாடி யாரும் சொல்லல. அவர் தான் சொல்றார், உடம்பார் அழியில் உயிரார் அறிவர். சொல்ல சரியா கவனிங்க. உடம்பார் அது பன்மைப்படுத்தப்படுகின்றது, ஒருமை இல்லை. உடம்பால் வில்லு போட்டீங்கன்னா உடம்பு ஒன்று. உடம்பார் அவர் வந்துட்டு பன்மைப்படுத்துகின்றார். உடலை பல ஒன்றல்ல இது பல என்று சொல்லுகின்றார். உடம்பார் அழியில் உயிரார் அறிவர். உயிர் என்பது ஒன்றல்ல அதுவும் பல என்று சொல்லுகின்றார். அறிவியல் கூற்று என்ன சொல்லுகிறது என்றால், உலகிலே தோன்றிய மருத்துவ அறிவியலின் அடிப்படையில் உலகிலே தோன்றிய முதல் உடற்கூற்றியல் நிபுணர், முதல் உடற்கூற்றியல் நிபுணர் திருமூலர் தான். அவரை நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அனாட்டமிஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட் பெத்தாலஜிஸ்ட், அவர் தான் பிசியாலஜிஸ்ட். இந்த உடல் 3 வகையாக செயல்படுகின்றது. எப்படின்னு சொன்னா, ரசாயன பூர்வமாக, எந்திர பூர்வமாக, மின்சார பூர்வமாக செயல்படுகின்றது இந்த உடல். இவை அதனுடைய நிலையில் இருந்து சரியாக செயல்படாமல் மாறுபடுமையானால் உடலில் ஒவ்வாமை ஏற்பட்டு 4448 வியாதிகள் வரும் சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிருது 208 வியாதி தான் சொல்லியிருக்காங்க. அது கூட இன்னும் சரியா சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல உடம்பார் அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 7 வகையான தாதுக்கள் இந்த உடலுக்குள்ள இருக்கு. 7 tissues in our body ஆங்கிலத்தில் சொல்றாங்க. 7 வகையான தாதுக்கள். அது எது எதுல இருக்கு? தோல்ல ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு உயிர் இருக்கு. தசையில அதுல ஒரு உயிர் இருக்கு. எலும்புல அதுல ஒரு உயிர் இருக்கு. நரம்புல அதுல ஒரு உயிர் இருக்கு. ரத்தத்துல அதுல ஒரு உயிர் இருக்கு. விந்துநாதத்தில் ஒரு வகை உயிர் இருக்கு. மூளையில ஒரு விதமா இருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம். இதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தோல்ல உள்ள உயிரணுக்கள் மாண்டு உரிமையானால் தசையில உள்ள உயிரணுக்களை எடுத்து இதுல ஈடுகட்ட முடியாது. தோல் உயிரணு தான். தசையில உள்ள உயிரணு தசை உயிரணு தான். ஒன்றிலிருந்து ஒன்று அது மாண்டு விட்டால் வேறொன்றிலிருந்து இதை ஈடுகட்ட முடியாது. இதிலிருந்து தெரிகிறது இது உடலால் வேறு வேறு 7 வகையான உடல் இருக்கிறது. இதை யாரு சொல்றா? முதல்லயே திருமூலர் முதல்லயே சொல்லிட்டாரு. இப்பதான் மாடர்ன் சயின்ஸ் எடுத்து சொல்லுது. திருமூலர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இப்ப உடலை சொல்லியாச்சா? உயிரார் அனைவர். அப்ப 2வது உயிரையும் வன்மைப்படுத்துகிறார். எப்ப 7 வகையான உடல் வந்துருச்சோ அதுல 7 வகையான உயிர் இருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, உயிர்க்கு உயிராய் நின்ற விஞ்ஞான பூசை. திருமந்திரம் சொல்லுங்க, உயிர்க்கு உயிராய் நின்ற விஞ்ஞான பூசை, உயிர்க்கு ஒளி நோக்கல் மகாயோக பூசை, உயிர் பெறும் ஆவாகனும் புறப்பூசை, செய்யர் கடை நேசம் சிவபூசையாம வந்துட்டார். அந்த நேசம் சிவபூசைங்கிறார் பாருங்க.
அதற்கு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி அவர் இன்னொரு இடத்துல பாடுறார். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எவ்வளவு அழகா கொண்டு வந்தார் பாருங்க. அன்புதான் இறைவன், அன்புதான் பரம்பொருள். அதுக்குள்ள நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ள அடக்கிக்கலாம். எவ்வளவு அழகா சொன்னார். ஆக உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். அந்த உடம்பு அழிந்து விடுமையானால் அதன் உள்ள இருக்கக்கூடிய உயிர்கள் அழிந்துவிடும். அதை அறிஞ்சிட்ட என்னவாகும் சொன்னா திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இதுதான் அங்க வச்சிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு சிந்தனைக்குரிய ஒரு செய்தி. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். என்னது? உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைவதற்காக நாம் இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம். அது என்ன உறுதி வாய்ந்த மெய்ஞானம்? மெய்ஞானம்னா ஒண்ணும் இல்ல, இறைவனோடு இரண்டர கலத்தல். அந்த ஒரு நிலை யாரால் முடியும் என்றால் மனிதனால் மட்டும்தான் முடியும். அதுதான் மெய்ஞானம். அது மெய்ஞானம் என்பது மெய் என்பது உடலில் இதற்குள்ளதான் அடைய முடியும். ஒழிய வேற எங்க போய் தேட முடியாது, வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்? அதனால மெய்ஞானம் இதற்குள்ளே, அவன் இதற்குள்ள இருக்கான், நமக்குள்ளதான் அடையணும். அதுதான் சிவவாக்கியர் சொன்னார். கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதற்கு இல்லை இல்லை இல்லை. நட்டக்கல்ல தெய்வம் என்ற 4 புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து மும்மு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ, பூசை பெற்ற கல்லிலே பூமியும் சாற்றினேன், வாசலில் பதித்த கல்லை மழுகவும் திணிக்கிறேன், ஓசைப்பட்ட கல்லில் இந்த 2 கல்லும் அல்லவே. அவர் என்ன அடி அடிக்கிறார்? இப்ப பெரும் வள்ளலார் வந்துட்டு கோயிலுக்கு போகாதீங்க, உருவத்தை வச்சு உணங்க வேண்டாம், இதெல்லாம் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கிட்ட வச்ச உண்டு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்தையும் அவரே ஒரு ஊருகாவை தொட்டுக்கிறோன்றது வேற விஷயம். எப்படி எங்க போனாலும் அவரே ஊருகாவை தொட்டுக்கிறது வேணான்னு ஒதுக்கிற காலம் போச்சு. ஆனா சிவவாக்கியர் யாராவது எதுனா பேச முடிஞ்சா? அவர் சொன்ன மாதிரி வள்ளலார் சொல்லலைங்களே, இனிய உணவாக இன்னாத பொருள் கனியிருப்பு காய்க்க வந்தார். அவ்வளவு அழகா எடுத்து வச்சிருக்காரு வள்ளல் பெருமான். ஆனா அவர் அப்படி இல்ல, பலர் கொடுத்திருக்காரு. சிவவாக்கியர் அவர் அலைஞ்ச அனைவருக்கு ஒன்னொன்னும் பக்கத்துல உள்ள தாடை பிச்சுக்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய செய்தி எல்லாம் கொடுத்திருக்காரு. அது என்ன தவறா? தவறு இல்லையே, உண்மைதானே சொல்லியிருக்கின்றார். அவர் தெய்வம் இல்லைன்னு சொல்லலையே, பரம்பரை இல்லை என்று சொல்லவில்லையே. நீ எங்க தேடிட்டு இருக்கிறியோ அது உனக்குள்ள இருக்குதப்பா, உனக்குள்ள தேடு. அதுதான் சொன்னாரு. இதை நம்ம விளங்கிக்கிறதில்ல. அவர் கோபமா சொன்னதுனால யாருன்னா கொஞ்சம் கோபமா சொல்லி பாருங்க, அது கசப்பா இருக்கும். உண்மை எப்பவுமே கசக்கும். நீங்க பணிவா ஏமாத்துற வேலையை சொல்லி பாருங்க, ஏமாந்துருவோம். அதை யார் செஞ்சுட்டு இருக்காங்க? அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துருக்கு. ஆனா பெருமானுடைய நோக்கம் என்ன? இதையெல்லாம் பார்த்தார். அப்ப திருமூலருடைய அந்த கூற்று இருக்கிறதே, உறுதி வாய்ந்த விஞ்ஞானத்தை மனித சமுதாயம் அடைய வேண்டும், இதுதான் அவருடைய நோக்கம். அதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? முதல்ல ஒரு 30 பாடல்கள் பாடியிருக்காரு. 30 பாடல் சரிபடாதுன்னு அவரே புரிஞ்சுக்காரு. மறுபடியும் ஒரு 300 பாடல் பாடியிருக்காரு. அதுவும் சரிபடாது அப்படின்னு புரிஞ்சுக்காரு. பிறகு 3000 பாடல் பாடியிருக்காரு. மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க திருமந்திரத்தை எடுத்தீங்கன்னா 58 பாடல் அதிகமா இருக்கும், 3000 இருக்காது. அது அதிகமா இருக்கும். காரணம் நம்ம ஆளுங்க சாதாரண ஆட்கள் இல்லை, அழகாக இடைச்சர்கள். அதல்ல, அங்கங்க கொஞ்சம் இடைச்சர்கள் பண்ணி இவனுடைய நோக்கத்தெல்லாம் பாடலா வச்சு உள்ள கூட சந்தம் கெடாம அழகா பாடி வச்சுட்டான். அதுல ஒண்ணுதான் 5 கருத்தனை, அது திருமூலர் பாடல். இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த பாடலில் வரக்கூடிய சொற்கள், அதனுடைய பொருட்கள், இதை எடுத்து நம்ம ஆய்வு செய்வதுமே ஆனால் நம்ம தெளிவடைஞ்சிருவோம், விளங்கிடுவோம். அதற்குள்ள போகணும். இது திருமூலருடைய நோக்கம் அதுதான். அதனாலதான் அவர் இவ்வளவு தூரம் நமக்கு எடுத்து சொன்னதை அடுத்து வந்தவங்க எல்லாம் எவ்வளவு சொல்லி இருந்தாலும் இது பத்தாது. நம்ம மக்களுக்கு இன்னும் சரியாக விளங்கப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும்
சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்துடுவதற்கென்றே என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேனேங்க. அவர் கும்பகோணத்தை உள்ளவங்களுக்கு சொன்னாரா, தஞ்சை மாவட்டத்துக்கு சொன்னாரா, தமிழ் மாநிலத்துக்கு சொன்னாரா, இந்திய துணை கண்டத்துக்கு சொன்னாரா, அல்லது ஆசியா கண்டத்துக்கு சொன்னாரா? இல்லங்க, அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அகத்தே கருத்து புறத்து வலுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருவதற்கென்றே என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேன். எவ்வளவு அற்புதமா தான் வந்த செய்தியை சொல்றாரு பாத்தீங்களா? இந்த தான் வந்த செய்தியை சொல்றவங்க ரெண்டே பேர் தான் உலகத்துல வந்த பேரறிவாளர்கள். யாரு வேணாலும் பாத்துங்க, தான் வந்த செய்தியை சொன்னவங்க ரெண்டே பேர் தான். அதுல முதல்ல சொன்னவர் திருமூலர். பாருங்க, அது கூட முதல்ல வழிகாட்டுறாரு திருமூலர் தான். அவர் என்ன சொல்றாரு? விண்ணை நின்று என்னை பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்ந்தவன் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எப்படி இறைவனை தமிழ் படுத்துவதற்காக வேண்டி என்னை இறைவன் படைத்தான் அப்படிங்கிறார். ஏய்யா, தமிழுக்கு இது புதுசா ஒரு முடிச்சு போடுறீங்க? தமிழ் என்பது ஒரு மொழி, அவ்வளவுதானே. உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கு. 176 நாடுகளில் பேசக்கூடிய மொழிகளில் தமிழ் இருக்கு. அதே சாக்கூர் சேகரன் சொல்லி ஒரு சகோதரர், அவர் நல்ல பட்டதாரி, நல்ல அறிவாளி, உலகை சுற்றி இதெல்லாம் சேகரித்து வச்சிருக்காரு. 176 நாடுகளில் பேசக்கூடிய மொழிகளில் தமிழ் இருக்கிறது என்ற ஒரு பெரிய பட்டியலிட்டு ஆய்வு செய்து நூலை வெளியிட்டிருக்காரு. சரி, இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லல, உயர்வா வச்சுக்குவோம். ஆனா தமிழ் என்பது ஒரு மொழிதானே. இந்த தமிழையும் இறைவனையும் இணைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் இதை பார்த்தோம் சொன்னா, இத வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல நம்ம எப்படி சுட்டி காட்டுறாரு சொன்னா, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பு சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழு கனி தீ சுவை கலந்து மூன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் நிற்பதுவே. எவ்வளவு அழகா சொல்ற. வான் கலந்த மாணிக்க வாசக, திருவாசக பெருமானே உனது திருவாசகம் இருக்கிறதே. மணிவாசகரை பார்த்து சொல்லுகிறார், மணிவாசக பெருமானே உனது திருவாசகம் இருக்கிறது, வான் கலந்தது, அதை நான் கலந்து பாடுங்கள். அது இந்த இடத்துல ஒரு சரியான விஷயத்தை கவனிக்கணும். நான் கலெக்டரை போய் பார்த்துட்டு வந்தாங்க. கலெக்டரை போய் எங்க மார்க்கெட்ல பாப்பீங்க சொல்லுங்க, இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல பாப்பீங்களா? அங்கெல்லாம் பார்த்தா வேலை பரட்டுவாங்க. கலெக்டர் எங்க பார்க்க முடியும்? கலெக்டரேட்ல தான் பார்க்க முடியும், கலெக்டரோட அலுவலகத்துல தான் பார்க்க முடியும். அப்ப எப்படி நம்ம கலெக்டரேட்ல போனாதான் கலெக்டரை பார்க்க முடியுமோ, அந்த மாதிரி வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை, உனது திருவாசகம் இருக்கிறதே அது வான் கலந்தது, அதை நான் கலந்து பாடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவரும் வான் கலந்தார் என்பது பொருள். அப்பதான் பார்த்துக்க முடியும். ஏன்னா அவர்தான் சொல்றாரு, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து. ஏன் தெரியுங்க? எடுத்தது தேன் சொன்னாரு. தேனு தானும் கெடுக்காது, தேனில் அமிழ்த்திய மனிதனையும் கெடுக்காது. நீங்க லட்சம் 1 லட்சம் வருஷத்துக்கு நீங்க தேனுக்குள்ள ஒரு மனிதனை அப்படியே அமிழ்த்தி வைங்க, தேனுக்குள்ள ஒரு மனிதனை, சுத்த தேனா இருந்தா சொல்றேன், வெள்ளத்துல செஞ்சது இல்ல, சுத்த தேனுக்குள்ள ஒரு மனிதனை அமிழ்த்தி வச்சிருங்க, அந்த தேனும் கிடையாது, அந்த மனிதன் கிடமாட்டான், அப்படியே இருப்பான். பாத்தீங்களா? இதே தன்மை தேனுக்குள்ள அதே தன்மை வேறொன்றுக்கும் இருக்கிறது என்பதை சமீபத்தில் அறிவியல் கற்று தந்திருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி இருக்க, அந்த பனிக்கட்டிக்குள்ள 6000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்ட ஒரு மனிதன் அந்த பனிக்கட்டிக்குள் இருந்து இப்பதான் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சடலத்தை கொண்டு வந்து
இத்தாலியில வச்சிருக்காங்க. அப்ப அவன் சுவாசிச்சப்ப ஏற்பட்ட அந்த மகரந்த தூள்கள், அவன் உண்ட அந்த பொருள்கள் இறைப்பையில இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து இப்போ பார்வைக்காக ஆய்வுக்காக வச்சிருக்காங்க இத்தாலியில. இப்ப அந்த இத்தாலியில போயிட்டு அதையும் நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு குழுவை நியமிக்கிறாங்க.